எல்லோருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரும் சிம்பிளி சூப்பர் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம சிக்கன் 65 ஒரு டிஃப்ரெண்ட்டான முறையில் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க பார்க்கலாம். அதுக்கு நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதனால் சுத்தமாக கழுவி எடுத்துக்கோங்க. சிக்கன் 65க்குன்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு கட் பண்ணி கொடுப்பாங்க, நீங்கள் வாங்கிக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் சிக்கன் 65 மசாலா எந்த பிராண்டாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க, பரவாயில்ல. சிக்கன் 65 மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தயிர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது மூணுத்தையும் நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் நேரம் நல்லா கலந்து விட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஒரு 1/4 மணி நேரம் நல்லா ஃப்ரிட்ஜில் ஊறட்டும். அப்புறம் இது திரும்ப 1/4 மணி நேரம் கழித்து இதை எடுத்துக்குங்க. ஏன்னா ஃப்ரிட்ஜில் எதுக்கு வைக்கிறோன்னா கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வருன்றதுக்காகவும் அது உள்ளே இருக்கிற அந்த நம்ம கலந்து வச்ச சாரெலாம் அதில் நல்லா ஏறி இருக்கும். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் லெமன் சேர்த்துக்குங்க. இப்போயே சேர்த்துக்கினாலும் வேணால் கொஞ்சம் லெமன் சேர்த்துக்கலாம். லெமன் சேர்த்து எல்லாத்தையும் கலந்து விட்டுக்குங்க. கலந்து ஃப்ரிட்ஜில் ஊற வச்சுருங்க. ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு எடுத்துக்குங்க. எடுத்து ஒரு வாணலி அடுப்பில் பற்ற வச்சுக்குங்க. பற்ற வச்சு எண்ணெய் விட்டுக்குங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய் விடுங்க. ஏன்னா நம்ம சிக்கன் 65 பொரிச்ச எண்ணெயை நம்ம திரும்ப பயன்படுத்த போகிறதில்ல. அதனால் தேவையான அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு பவுல்லையோ ஹாப்பி கிறிஸ்பி ஃப்ரை மிக்ஸ்ன்னு ஒன்று இருக்குது, அதை வாங்கிக்கோங்க. அதை வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான அளவு தட்டில் எடுத்துக்குங்க. ஒரு தட்டில் பவுலில் எடுத்துக்குங்க. பவுலில் எடுத்துகிட்டு ஒவ்வொரு பீஸாக எடுத்து அதை நல்லா பரட்டி எடுத்துக்குங்க. பரட்டி எடுத்து வச்சு எண்ணெய் சூடான பிறகு கடாயில் போடுங்க. ஒன்று ஒன்றா போட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்த பிறகு இதை எடுத்துக்குங்க. இது சூப்பராக இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விடுங்க. அப்போ தான் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.